வணக்கம். புவிசார் அரசியலில் இன்றைய இந்தியா எவ்வாறு காய்களை நகர்த்துகிறது என்பதை பலரும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றே தெரிகிறது. அதனால்தான் மோடி அமெரிக்கா சென்றபோது ட்ரம்பிடம் கோபப்படவில்லை, அவரிடம் சிரித்து பேசிவிட்டு வந்தார் என்றெல்லாம் இங்கு சிலர் சொல்கிறார்கள். அவர்களெல்லாம் மோடி ட்ரம்பை 4 கெட்ட வார்த்தைகளால் பேசிவிட்டு வந்திருக்க வேண்டுமென்று நினைக்கிறார்கள் போலும். அதுபோல் கமெண்டுகளை எழுதக்கூடியவர்களின் அறிவின்மை எந்த அளவு மோசமான நிலையில் உள்ளதென்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய நிலையில் உலகில் மற்ற எந்த நாட்டையும் விட இந்தியாவுடன் மிக நல்ல உறவை கொண்டுள்ளது அமெரிக்கா. அதுபோலவே பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடன் மிக நல்ல உறவை கொண்டுள்ள ஒரு அதிபராவார் டொனால்ட் ட்ரம்ப். அப்படி இருக்க அந்த இரு தலைவர்களும் சண்டையிட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட ஒரு மேசையின் முன்பில் அமர்ந்து பேசி தீர்க்க முடிந்ததுதான் எல்லாமே. உலக அரசியல் என்பது அவ்வாறுதான் இயங்குகிறதே தவிர இரு நாடுகளின் தலைவர்கள் காரசாரமாக பேசிக் கொள்வதென்பது சரியான முறையல்ல. அவ்வாறு சண்டையிடுவதுதான் எண்ணமென்றால் அங்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவரவர் நாடுகளில் இருந்து கொண்டே கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி ஏதேனும் சொன்னால் போதும். அனைத்து நாடுகளிடமும் ஒரே மாதிரி நடந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. அனைத்து நாடுகளும் ஒரே மாதிரி நடந்து கொள்ள வேண்டுமென்பதும் இல்லை. பகைத்துக் கொள்வதல்ல, மாறாக அனைத்து நாடுகளையும் நட்பு நாடுகளாக தக்க வைக்க வேண்டுமென்பதுதான் இந்தியாவின் நோக்கமாகும். நமது நாட்டிற்கு தேவையான விஷயங்களை எவ்வாறு எந்த சூழலிலும் பெறுகிறோம் என்பதுதான் விஷயமாகும். பாரத பிரதமர் மோடி நேரடியாகச் சென்று எங்கும் எதையும் சொல்ல வேண்டிய அவசியம் கூட இன்று இல்லை. அவருக்கு எங்கு எதை எப்படி செய்ய வேண்டும் என்பது நன்றாகவே தெரியும். இவையெல்லாம் இங்கு சொல்ல காரணம் வேறொன்று உள்ளது. வங்கதேசத்தின் ஆலோசகர் முகமது யூனுஸ் இப்போது பிபிசிக்கு கொடுத்துள்ள நேர்காணலில் ஒரு விஷயத்தை கூறியுள்ளார். அதாவது, இந்தியாவை சார்ந்திருப்பதைத் தவிர வங்கதேசத்திற்கு வேறு வழிகள் இல்லை என்பதை வெளிப்படையாகச் சொல்லியுள்ளார் யூனுஸ். ஏப்ரல் மாதத்தில் பிம்ஸ்டெக் உச்சிமாநாடு நடைபெறவுள்ளதை நாம் அறிவோம். வங்கக்கடலுக்கு அருகாமையில் அமைந்துள்ள நாடுகளின் கூட்டமைப்பான பிம்ஸ்டெக்கிற்கு இந்தியா மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கிறது என்பதும் தெரிந்த விஷயம்தான். காரணம், இந்தியாவின் செல்வாக்கு அதிகமுள்ள நாடுகள் அங்கம் வகிக்கும் ஒரு கூட்டமைப்பாகும் பிம்ஸ்டெக். இந்தியா, தாய்லாந்து, மியான்மர், இலங்கை, வங்கதேசம், நேபாள், பூட்டான் போன்ற நாடுகளெல்லாம் பிம்ஸ்டெக்கில் அங்கம் வகிக்கின்றன. சார்க் கூட்டமைப்பை தூக்கிக் கொண்டு வந்தார் முகமது யூனுஸ். ஆனால் அவரை விரட்டி அடித்துவிட்டது பாரதம். சார்க்கிற்கு இந்தியா முக்கியத்துவம் அளிக்கவில்லை. இந்தியா இல்லாமல் ஒரு சார்க் கூட்டமைப்பும் இல்லை. எனவே பிம்ஸ்டெக் உள்ளது, அதை தொடரலாம் என்ற நிலைப்பாட்டை கொண்டுள்ளது இந்தியா. ஏப்ரல் மாதம் பிம்ஸ்டெக் மாநாடு நடக்கும் சூழலில் முகமது யூனுஸ் பிரதமர் மோடியை சந்திக்க வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. நீண்ட காலமாக மோடியை சந்திப்பதற்கு முயற்சித்து வருகிறார் முகமது யூனுஸ். ஆனால் மோடி அதற்கான வாய்ப்பளிக்கவில்லை. மோடியை பொறுத்தவரை தமது நோக்கம் என்னவோ அதை அடையாமல் எதற்கும் வளைந்து கொடுப்பவர் அல்ல. வங்கதேசத்தில் ஏதேனும் ஒரு நிலைப்பாட்டில் இந்தியா மாற்று நிலைப்பாட்டை கொண்டிருந்தால் அல்லது அதிருப்தியை கொண்டிருந்தால் அவர்கள் அதிலிருந்து மாற்றமடைந்து இந்தியாவிற்கு அனுகூலமாக வந்தால் மட்டுமே அவரை காண்பார் மோடி. மாலத்தீவின் அதிபர் முகமது மொய்சு எவ்வாறு துள்ளினார் என்பது அனைவருக்கும் தெரியும். பின்னர் இந்தியாவின் முன் சாஷ்டாங்கமாக வணங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது அவருக்கு. அதுபோலத்தான் முகமது யூனிஸின் தலையெழுத்தும் உள்ளதென்றே சொல்லலாம். வங்கதேசம் என்ற ஒரு நாடு முகமது யூனிஸின் தலைமையில் சமநிலை தவறி அகங்காரத்தை வெளிப்படுத்தியது சமீப நாட்களில். ஆனால் இப்போது இந்தியா எவ்வாறெல்லாம் அடி கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்ள தொடங்கியுள்ளார்கள் அவர்கள். இந்தியாவிற்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் வங்கதேசத்துடன் கட்டிப்பிடித்து உறவாடத் தொடங்கினார் பாகிஸ்தான் பிரதமர். வங்கதேசத்தை காப்பாற்றப் போகிறோம் என்று வேடமணிந்து கொண்டு நடந்தார் அவர். இராணுவ பயிற்சி, ஆயுத ஏற்றுமதி என்று அவர்கள் குறுகிய காலத்திற்குள் குத்தாட்டம் போட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் அந்த பாகிஸ்தான் 2ஆக உடையுமா, 4ஆக உடையுமா, 5ஓ 6ஓவாக பிரியுமா என்ற நிலை உள்ளது இன்று. பலூச்சிஸ்தானில் பெரும் பிரச்சினைகள் நடந்து வருகின்றன. கைபர் பக்துங்வா பகுதியில் பிரச்சினைகள் தீவிரமடைந்துள்ளன. அவ்வாறு எந்த நேரத்திலும் 2ஓ 3ஓவாக உடைந்து போகக்கூடும் என்ற நிலையில் உள்ளது பாகிஸ்தான். இதை நாம் கூறவில்லை, நமது நாடும் கூறவில்லை. பாகிஸ்தானின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் நாடாளுமன்றத்திலேயே கூறியுள்ளார். அந்த பகுதிகளிலெல்லாம் இணைய வசதியை பாகிஸ்தான் அரசு துண்டித்துள்ள செயல் அதை உறுதி செய்துள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். அது மட்டுமல்லாது, பாகிஸ்தானில் பல பகுதிகளும் இந்தியாவிலிருந்து ஓடும் நதிகளை சார்ந்துதான் உள்ளன. இந்தியாவில் இருந்துள்ள நீரோட்டம் நின்று போனால் பாகிஸ்தான் பெரும் பஞ்சத்தை சந்திக்கும். அவ்வாறு பாகிஸ்தானுக்குள் ஓடும் ஒவ்வொரு நதிகளையும் கட்டம் கட்டமாக தடுத்து அணைகளை கட்டி கொண்டுள்ளது இந்தியா. அவ்வாறு ஒன்றன்பின் ஒன்றாக பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டே இருக்கிறது.
சுயம் இத்தனை பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் பாகிஸ்தான் எவ்வாறு வங்கதேசத்திற்கு உதவி செய்ய முடியும்? நீர் பகிர்மான ஒப்பந்தத்தில் இருந்து இந்தியா விலகினால் வங்கதேசத்திலும் பிரச்சனைகள் தீவிரமடையும். வங்கதேசத்தின் பொருளாதாரத்தில் இந்தியாவுடனான வர்த்தகம் மிக முக்கியமான பங்களிப்பை நல்குகிறது. இப்போதே இந்தியாவுடனான வர்த்தகம் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. வங்கதேசத்தின் இடைக்கால அரசை புறக்கணித்துள்ளது ஐரோப்பிய ஒன்றியம். வங்கதேசத்தில் நடக்கும் வன்முறைகளையும் தாக்குதல்களையும் யூனுஸால் தடுக்க முடியவில்லை. அந்த நாட்டின் அரசு கையாலாகாத அரசாக உள்ளது. அதனால்தான் அங்கு சிறுபான்மையினர் மீது தாக்குதல்கள் நடத்தப்படுகின்றன என்று ஐரோப்பிய ஒன்றியம் கூறியுள்ளது. இதுவரை வங்கதேசத்தை பற்றி எதுவும் சொல்லுகிறாத ஐரோப்பிய ஒன்றியம் முதன்முறையாக முகமது யூனுஸ் தலைமையிலான வங்கதேசத்தை கடுமையாக விமர்சித்துள்ளது. அவ்வாறு எங்கிருந்து எப்படி என்று யாருக்கும் தெரியாத விதத்தில் இந்தியா கொடுக்கும் அழுத்தத்தின் காரணமாக உறக்கமே வராத நிலையில் உள்ளார் இன்று முகமது யூனுஸ். அத்தகைய நகர்வுகளை மேற்கொண்டு வருகிறது பாரதம். இறுதியில் அவரது வாயால் இந்தியாவை சார்ந்திருப்பதை தவிர வேறு வழியில்லை என்று கூறிவிட்டார். சீனாவோ பாகிஸ்தானோ துருக்கியோ நினைத்தால் வங்கதேசத்தை காப்பாற்ற முடியாது. அவர்களால் வங்கதேச பிரச்சனைகளை தீர்த்து வைக்க முடியாது. அந்த அளவு இந்தியாவை சார்ந்துள்ளது வங்கதேசம் என்பதை புரிந்து கொள்ள தொடங்கியுள்ளார் யூனுஸ். இந்தியாவுடன் சில தவறான புரிதல்களை கொண்டுள்ளோம். அதை கூடிய விரைவில் தீர்ப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம் என்று பிபிசிக்கு நல்கிய நேர்காணலில் கூறியுள்ளார் யூனுஸ். முகமது யூனுஸ் அதிகாரத்திற்கு வந்தபோது அவரும் துள்ளி குதித்ததையும் எவனோ தூண்டிவிட்டதன் பெயரில் இந்தியாவை சீண்டியதையும் எல்லாம் கண்டோம். ஆனால் அது எதுவரை ஓடும் என்பது நமக்கு தெரிந்த விஷயம்தான். காரணம், அவர் போன்று ஆடிய பலரை கண்டுள்ளது பாரதம். பாகிஸ்தான் விஷயத்தில் செய்த தவறை அதன் பின்னர் எந்த நாட்டின் விஷயத்திலும் செய்திருக்கவில்லை இந்தியா. இந்திய துணைக்கண்டத்தில் உள்ள நாடுகளை போட்ட கோட்டிற்குள் நிறுத்த முடிந்துள்ளது இந்தியாவால். அதே நேரம் எந்த ஒரு நாட்டின் உள்நாட்டு பிரச்சனைகளிலும் இந்தியா தலையிடவில்லை. ஆனால் நாட்டின் பாதுகாப்பு மிக முக்கியமானதாகும். அந்த விஷயத்தில் எந்தவித சமரசத்திற்கும் இந்தியா தயாராவதில்லை. இந்தியாவின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலான விதத்தில் யார் துள்ளினாலும் அவர்களை அடக்க வேண்டியது அவசியமாகும். அதை செய்தும் வந்துள்ளது இந்தியா. 140 கோடிக்கும் மேலான மக்கள் தொகையை கொண்டுள்ளது பாரத தேசம். ஐரோப்பிய நாடுகள் அனைத்தின் மக்கள் தொகையை கூட்டினாலும், ஆப்பிரிக்க நாடுகள் அனைத்தின் மக்கள் தொகையை கூட்டினாலும் இந்திய மக்கள் தொகையின் அளவு வரப்போவதில்லை. அப்படிப்பட்ட ஒரு நாட்டை முகமது யூனுஸை போன்ற ஒருவர் சீண்டிக் கொண்டே இருந்தால் அதற்கு தக்க வைத்தியம் செய்துதான் ஆக வேண்டும். அதை இந்தியா செய்துள்ளது. அதனால்தான் இப்போது அவரது வாயால் இந்தியாவை சார்ந்திருப்பதே வங்கதேசத்தின் நிலைநிற்பிற்கான ஒரே வழி என்று கூறியுள்ளார்.